இதைத்தான் தெளிவா பார்க்கணும். இது செத்தட்டாலும் தூங்கிட்டு கிடந்தது குருத்து வெளியே வந்து புடைக்குது. இப்பதான் அது அந்த மருந்தோட பவர்ல அந்த குருத்து வெளியே வருது. சரிதா? அடிச்ச உடனே இப்ப என்னன்னா குருத்து அது சில பேர் சொல்ல மாட்டாங்க, மேல காஞ்சி. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மருந்து கொடுத்தோம்னா இருக்குப்பா தெரியாது பக்குவம். இந்த பிள்ளை மாதிரி இதையும் பார்த்தாதான் இதுவும் நமக்கு ஒரு மாசம் தரும். நான் இதுல தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அடிக்கிறதுனா மருந்து அடிக்கிறது ஆள் வந்தாலும் வரலாம், நம்ம கடமை செய்யணும், கரெக்டா செஞ்சிடணும் அப்படிங்கிறது. இது எப்படி தெரியுது? இது அடிச்ச உடனே மேல உள்ள காஞ்சது எந்திரிக்க முடியாது. இப்பமா அது ஒட்டிக்கிட்டு எழுப்பி விடல. தூக்கணும்னா உள்ள வளைஞ்சு நிற்கான். எப்படி? சரிதான். இப்ப அடுத்து இப்ப உரமே வைக்கல, அடுத்து ஒரு உரம் வச்சிட்டாங்கன்னா ஜம்முன்னு ஆயிரும். ஆமா ஆமா, உரம் வைக்கலாம். நான் இது இதுவும் இன்னும் உள்ள இருந்து குடுத்து வந்துட்டானே, குடுத்து வந்துட்டு அது வீசி அடிப்பான். இது 4 இன்ச்சு இருக்கா, அது ஜம்முன்னு வீசி அடிச்சதுன்னா நல்லா வந்துடும். இப்ப கருவலானா எதுவுமே. இப்ப இன்னொன்னு என்னன்னா, அந்த இலைக்கும் அதுக்கு அடுத்த இலை அது எவ்வளவு இந்த இலை இப்படி இருக்கு, ஆனா இந்த இலை நல்லா இருக்கு. இந்த இலை வீசிட்டு அந்த இலை அது அதுக்கு அடுத்து 6 இன்ச்சு இருக்கும். இது ஒரு சாணுக்கு மேல போயிட்டு அந்த இலை நல்லா நல்லா பெருசா வந்திருக்கு, நல்ல தளவு கொடுத்துருக்கு. ஆமா, அதே மாதிரி இன்னும் இதுவும் அதில் ஒன்றுக்கு ஒரு கண்ணு தான் பரவாயில்ல. இதுலேயும் நான் முளைக்க ஆரம்பிச்சேன். ஆமாம், இல்லை அண்ணா அது இது தூக்க முடியல, இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்காரு அண்ணா. அதுவும் அதே மாதிரி உடச்சிக்கிட்டு வருதாண்ணா. வருது, மேல வருது. ரைட்டு. அதுங்களா? பரவாயில்ல. அப்போ மருந்து வேலை செய்யுது, வேலை செய்யுது, சூப்பராக வேலை செய்யுது.